Hello everyone. This video is a lecture 9 of Hindi Foundation course. இந்த வீடியோ நம்ம வந்து ஹிந்தி ப்ரொனவுன்ஸ் பார்க்க போகிறோம் with examples and some beginners tips. ப்ரொனவுன்ஸை வந்து ஹிந்தியில் சர்வநாம்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க சர்வநாம்னு சொல்லுவாங்க. ப்ரொனவுன் என்ன வேர்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வேர்ட் யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன். ஒரு நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறதா ப்ரொனவுன் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி நவுன் பார்த்துக்கோம் சங்யா. ஸோ சங்யாவுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் சர்வநாம். இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணால் நம்ம வந்து தொடர்ந்து ஒரே வேர்ட் ரிப்பீட்டடாக சொல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் தான் சர்வநாம். இப்போ ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணோட நேம் பிரியா வச்சுக்கலாம். பிரியா வந்து ஹோட்டலுக்கு போகிறா. பிரியா வந்து ஹோட்டலில் பிரியா வந்து 2 இட்லி ஆர்டர் போடுறா. அதுக்கப்புறம் பிரியா வந்து சாப்பிட்றா. பிரியா வந்து வெளியே போகிறா. நம்ம ஒவ்வொரு வாட்டி பிரியா பிரியா சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ இன் தட் கேஸ் அந்த பிரியா அந்த வேர்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து அவ அப்படி சொல்லுவாங்கல்ல, இல்லாட்டி இங்கிலீஷில் we say ஷீன்னு யூஸ் பண்ணுவோம். பிரியா went to hotel, she ordered 2 idlis. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம அந்த ஷீ எப்படி இங்கிலீஷ் இருக்கும் அதே மாதிரி ஹிந்தியில் வந்து நம்ம பிரியா வந்துட்டு வெஹ அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து சர்வநாம். சர்வநாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ராம் கேல் ராக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அது சர்வநாமோட இருக்குது, வெஹ கேல் ராக. இங்கே ராமை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க வித் த வேர்ட் வெஹ. ஸோ வெஹ வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சர்வநாமில் வந்துடும். இப்போ நம்ம சர்வநாமம் வந்து நிறைய கிளாசிஃபிகேஷன் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அது ரொம்ப கிராமட்டிக்கலாக இருக்கும், ரொம்ப கிராமர் டாபிக் ஆகிடும். பட் பிகினர்ஸ்னால நான் வந்து மேஜராக 3 கிளாஸஸ் மட்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 3 கேட்டகரிஸ் ஆஃப் சர்வநாமம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரொனவுன்ஸ். பர்சனல் ப்ரொனவுன்ஸ் வந்து எப்படின்னா இது வந்துட்டு இட்ஸ் யூஸ் டு ரிஃபர் யுவர் செல்ஃப். உங்களை சொல்கிறதுக்கு, இல்லாட்டி நீங்கள் யார் ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறீங்க, இல்லை வேறு ஒருத்தவங்களை பற்றி சம்மன் எல்ஸ் அவங்கள சொல்கிறதுக்கு. ஸோ பேசிக்கலி உங்களை பற்றி, இன்னொருத்தவங்களை பற்றி, இல்லை யாரோ ஒருத்தவங்களை பற்றி, அந்த மாதிரி இன்னொருத்தவங்க வந்து நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்கள பற்றி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரொனவுனில் உங்களுக்கு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேனா நான் சொல்கிறது, என்ன சொல்கிறது. அதுக்கு அடுத்தது ஆப். ஆப்னா யூ. இது ஃபார்முலா, நீங்கள் வாங்க போங்க ரெஸ்பெக்டோட சொல்கிறது தான் வந்துட்டு ஆப். அதுக்கப்புறமா தும்மும் யூ தான், பட் இன்ஃபார்மலாக கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இல்லாமல் சொல்கிறது. இன்ஃபார்மல் செமிஃபார்மலுக்கு நம்ம தும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஹம்னா நம்ம, நாங்கள், வி. அப்புறம் வெஹ வந்து ஹீ ஷீ இட். நெக்ஸ்ட்டு வே வந்து தே. ஸோ இது வந்து ப்ளூரல் ஃபார்ம், ஓகேவா. வெஹ வந்து சிங்குலர் ஃபார்ம், வே வந்து ப்ளூரல் ஃபார்ம். இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து வச்சு பார்க்கலாம். மே ஸ்கூல் ஜா ரஹா ஹூம். நான் ஸ்கூல் போயிட்டுருக்கேன், ஐம் கோயிங் டு ஸ்கூல். இது வந்து இப்போது இந்த இருக்க இடத்துல நம்ம சொல்லலாம்ல, ராம் ஸ்கூல் ஜா ரஹா ஹை, சீதா ஸ்கூல் ஜா ரஹி ஹை அப்படி சொல்ல முடியும்ல. அதே மாதிரி தான் அந்த இடத்துல ராமோ சீதாவோ தனுஷ் ஏதோ நேம் இல்லாமல் நம்ம மேன் வேர்ட் யூஸ் பண்ணுறோம். நான் வந்து போகிறேன், ஐஎம்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹம் கேல் ரஹே ஹை, நாங்கள் விளையாடுறோம், வி ஆர் பிளேயிங். நெக்ஸ்ட்டு தும் அச்சா கா ரஹி ஹோ, நீ நல்லா பாடுற. அது யூ இங்கே இன்ஃபார்மலாக இருக்குது, ஓகே. ஒரு பொண்ணை பார்த்து நம்ம சொல்கிறோம், ஏதோ ஒரு உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து நல்லா நீ பாடுறேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஆப் அச்சா கா ரஹே ஹை, இது வந்து யூ ஃபார்மல். இது யாரோ ஒருத்தவங்க தெரியல உங்களுக்கு, எங்கேயோ நீங்கள் பார்க்குறீங்க, பட் தெரியாத நம்ம ரெஸ்பெக்டாக பேசுவோம்ல, அப்படி இருக்கும்போது ஃபார்மல் டோனில் பேசும்போது ஆப் அச்சா கா ரஹே ஹை. ரெண்டுமே ஒன்று தான், பட் அந்த ஆப்க்கும் தும்க்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ஆப் தும் மாறும் போதே உங்கள் எண்டிங்கும் மாறுது, அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் கிளியராக நான் எண்டில் வந்து சொல்லியிருப்பேன் வீடியோவில் எப்படி இதெல்லாம் மாறுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து वह पढ़ रहा है, she is reading or he is reading. இங்கே வந்து ஷீ அது மாதிரி சப்போஸ் ஒரு கேர்ள்னா அப்போ பட் ரஹி ஹே வந்துடும், ஓகேவா. இப்போ வந்து ஹீ தான் பையனை சொல்கிறதுனால வந்து वह पढ़ रहा है. அடுத்தது वे खेल रहे हैं, they are playing. இங்கே மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ they are playing, वे खेल रहे हैं. இங்கே நம்ம பார்த்தோம்ல வே வந்துட்டு தே சொல்கிறது, ஸோ தே ஆர் பிளேயிங். இப்படி தான் நம்ம சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். மே ஆப் தும் ஹம் வெஹ வே. இதெல்லாம் வந்து பர்சனல் ப்ரொனவுன்ஸ். ஒரு பர்சன் வந்து இன்னொருத்தவங்கிட்ட வந்து பாயிண்ட் பண்ணி சொல்கிறாங்க, செகண்ட் பர்சன், அப்படிலாட்டி வேறு யாரோ ஒருத்தவங்களை சொல்கிறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நம்மளை சொல்லிக்கிறதுக்கு, தும் ஆப்பில் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்கள சொல்கிறதுக்கு, வே வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ இருக்காங்க அவங்கள வந்து இங்கே பாயிண்ட் பண்ணி சொல்கிறீங்க, அதான் வந்து வே. இதான் வந்து உங்களோட பர்சனல் ப்ரொனவுன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன எடுத்துக்கன்னா பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு உரிமை சொல்கிற மாதிரி, ஒரு ஓனர்ஷிப் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி, ஓகேவா. இது வந்து உங்களோட ஓனர்ஷிப். 1 minute.
உங்களோட உரிமையோ உங்கள் ஓனர்ஷிப் அது உங்களோட பொருளை நீங்கள் வந்து டினோட் பண்ணி சொல்கிறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. யாரோட பொருள் கேட்கும்போது என்னோட சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் வந்து இந்த பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் தான் வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேரா மேரி. மேரா மேரி எல்லாம் ஒன்று தான். பட் மேரா வந்து பையனை சொல்கிறது மேஸ்குலின், மேரி வந்து பொண்ணுக்கு. ஓகே. மை நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து மை தான் சொல்லுவோம், தனியாக பையன் பொண்ணு சொல்ல மாட்டோம். பட் ஹிந்தியில் வந்து மேரானா பையனுக்கு, மேரினா பொண்ணுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹமாரா ஹமாரி, எங்களோடது அவர்ஸ் சொல்கிறதுக்கு வந்து ஹமாரா வந்து ஹமாரா அண்ட் ஹமாரி. அதுக்கப்புறமா ஆப்கா ஆப்கி, இது வந்துட்டு ஃபார்முலா இருக்குது. எப்படி நம்ம ஆப் பார்த்தோம் அந்த மாதிரி இது ஆப்கா ஆப்கி. இங்கே கா ஆட் ஆகுது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கா இங்கே கீன்னு ஆட் ஆகுது உங்களுக்கு. அதேமாதிரி இங்கே ரா ரீன்னு ஆட் ஆகுது. ஸோ ஹம்னு ஒரு வேர்டு பார்த்துருப்போம். பட் இங்கே என்ன எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது? ஹம்னா நான் சொல்கிறது, ஹமாரானா என்னோடது, அந்த மாதிரி. அடுத்து தும்ஹாரா தும்ஹாரி வந்து உன்னோடது சொல்கிறது. ஓகேவா? இது வந்து யுவர்ஸ் வந்து இன்ஃபார்மலாக சொல்கிறோம். இங்கே எப்படி ஆப் வந்துட்டு ஃபார்மலோ அதே மாதிரி தும் வந்து இங்கே இன்ஃபார்மலாக இருக்குது. அடுத்தது உஸ்கா உஸ்கி, ஹிஸ் ஹர் அவனோடையது இல்லை அவளோடையது சொல்கிறது. அதுக்கப்புறமா உன்கா உன்கி அவங்களோடையது, தேயர்ஸ் அப்படி சொல்கிறதுக்கு. இப்போ இதோட சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேராக்கு பார்க்கலாம். யஹ மேரா பென் ஹை, இது என்னோட பென், திஸ் இஸ் மை பென். யஹ மேரா பென் ஹை. சப்போஸ் வந்து ஒரு பொண்ணு சொல்கிறாங்கன்னா யஹ மேரி பென் ஹைன்னு சொல்லுவாங்க, மேரி வந்துடும். யஹ ஹமாரா கர் ஹை, திஸ் இஸ் அவர் ஹவுஸ். ஹமாரா தான் இங்கே அவர், அதான் உங்கள் ப்ரொனவுன். அதுக்கு அடுத்தது யஹ துமாரி கிதாப் ஹை, இது உன்னோடைய புக். ஸோ இன்னொருத்தவங்க நீங்கள் பாயிண்ட் பண்ணி சொல்கிறீங்க. இன்ஃபார்மலாக சொல்லும் போது துமாரி யூஸ் பண்ணிப்பீங்க. யஹ ஆப்கா பேக் ஹை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மலாக சொல்கிறீங்க, உங்களோடது, உங்கள் பேக் இது. यह उसका कपड़ा है, कपड़ाना क्लॉथ. यह उसका, இது வந்து this is his or hers cloth, அவங்களோட துணி ட்ரெஸ் சொல்கிறாங்க. यह उनका कुत्ता है, this is their dog. उनका வந்துட்டு theirs. ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உன்கா வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து somebody, யாரோ ஒருத்தவங்க நம்ம சொல்கிறது. இதே வந்து நீங்கள் துமாரா ஆப்கா சொல்லும் போது நீங்கள் ஆப்போசிட்டில் யார் பேசுகிறீங்களோ அவங்ககிட்ட நீங்கள் சொல்கிறது, அவங்கள பாயிண்ட் பண்ணி நீங்கள் சொல்வீங்க. இந்த உன்கா அண்ட் உஸ்கா சொல்லும் போது நீங்கள் வந்து யாரோ ஒருத்தவங்களை பாயிண்ட் பண்ணுறீங்க, அப்படி இருக்குது. அவங்களுடையது, அவளோடையது சொல்லும் போது இது வந்து பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா ஏதோ வந்து டினோட் பண்ணுறோம், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம். இது வந்து ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து டினோட் பண்ணி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். இங்கே என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா யஹ வெஹ. இந்த யஹ வெஹ வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலராக இருக்குது. சப்போஸ் நம்ம ப்ளூரல் நீங்கள் வந்து வேணும்னு நினச்சிங்க. இப்போ யஹ வந்து பார்த்தீங்கன்னா திஸ், உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, நியரராக இருக்கிறத வந்து நம்ம சொல்கிறது தான் யஹன்னு யூஸ் பண்ணிப்போம். வெஹ வந்துட்டு தூரமாக, ஒரு ஃபாரர் திங்ஸ், ஃபாரவே இருக்க திங்ஸ் வந்து நம்ம சொல்கிறதுக்கு வெஹ யூஸ் பண்ணுவோம். இதே யஹல வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒன்று இருக்குது. ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூரல் ஃபார்ம். யஹ வந்து சிங்குலர் ஃபார்ம், ஏ வந்து ப்ளூரல் ஃபார்ம். வெஹ வந்துட்டு சிங்குலர், அதே மாதிரி வே வந்து உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்மாக இருக்க போகுது. இந்த ரெண்டு வேர்ட் நான் இங்கே ஸ்லைடில் ஆட் பண்ணல, ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து யஹ வெஹ வே ஏலாம் வந்து இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சென்டென்ஸில். யஹ மேரி கிதாப், திஸ் இஸ் மை புக். இங்கே பார்த்தீங்கன்னா யஹ திஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இப்போ ஏ பார்க்கலாம். ஏ மேரே தோஸ்த் ஹேன், தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ஏ, ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எஸ்லேயும் தெரிஞ்சுக்கணும், நிறைய ப்ளூரல் ஃபார்ம் இருக்குது. அப்போ ப்ளூரல் சொல்லும் போது நம்ம ஏ யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது வே ஸ்கூல் ஹே, அது ஒரு ஸ்கூல் சொல்லுவாங்க, தட் இஸ் அ ஸ்கூல். ஸோ ஒரே ஒரு ஸ்கூல் நாங்கள். வே பச்சே ஹேன், தோஸ் ஆர் சில்ட்ரன். எங்கேயுமே மிஸ்டேக் ஆகிருக்கு. தோஸ் ஆர் சில்ட்ரன். சில்ட்ரன் சொல்லும் போது வே பச்சே ஹேன், அங்கே நிறைய சில்ட்ரன் நிறைய ப்ளூரல் ஃபார்ம் தான். ஸோ நிறைய குழந்தைங்க இருக்குனால நம்ம வந்து வே சொல்கிறாங்க. ஸோ ப்ளூரலுக்கும் சிங்குலருக்கும் ஏற்ற மாதிரி இந்த யஹ வெஹலாம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். மற்றபடி இந்த ரெண்டு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் இருக்குது, யஹ அண்ட் வெஹ. இதுக்கு ஒரு ஏ ப்ளூரல் ஃபார்ம், வே வந்து இதோட ப்ளூரல் ஃபார்ம். இதோட we are completing this demonstrative pronouns. And next வந்துட்டு பிகினர்ஸ் டிப்ஸ் ஒன்று என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா எப்படி நீங்கள் ப்ரொனவுன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட சென்டென்ஸ் எண்ட் ஆகும்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ப்ரொனவுன்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம மே பார்த்தோமா. எப்போவுமே உங்களுக்கு மேலே வந்து ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது இப்போ இதான் ஐ, கரெக்டா, ஐ. ஸோ ஐ ஆல்வேஸ் சே தட் ஐ எம் அஃப்ரின் ஆர் ஐ எம் பிரியா அப்படி சொல்லும் போது
ஸோ அந்த ஆம் வருது இல்லை, ஹிந்தியில் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் இங்கிலீஷ் இருக்க மாதிரி தமிழ் இருக்க மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஸோ அது சேஞ்ச் ஆகும் ஃபார்மேஷன் தான், சென்டென்ஸ் ஃபார்மேஷன். ஸோ இங்கே இருக்குன்னா எண்டில் வந்து உங்களுக்கு ஹூவில் தான் முடியணும். ஓகே, ஹூவில் தான் முடியும். இது வந்து ஹூ வந்து பார்த்தீங்கன்னா ஆமோட மீனிங் கொண்டு இருக்கிறது தான் ஹூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தும்ல ஒரு சென்டென்ஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அதாவது யூ இன்ஃபார்மல் யூ சொல்லி ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்போ எண்டிங்கில் வந்து உங்களுக்கு ஹோன்னு முடியணும். ஓகேவா, இது வந்து ஆர் மாதிரி, இங்கிலீஷோட ஆர் மாதிரி இது வந்து ஹிந்தியில் இருக்குது. ஓகே, ஸோ திருப்பி நான் எழுதுறேன். மே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் சொல்லும் போது ஹூன்னு முடிப்பீங்க. அதே மாதிரி தும்னு சொல்லும் போது நீங்கள் ஹோன்னு முடிப்பீங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மே அஃப்ரின் ஹூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இங்கே. ஓகேவா, தும்க்கும் ஹோக்கும் சொல்லும் போது தும் கஹா சே ஹோ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க. ஸோ ஹோன்னு முடியணும். வேர் ஆர் யூ ஃப்ரம் தான் அந்த ஆரிங் வரும். அதுக்கு அடுத்தது ஆப்புக்கு வந்து ஹோ வருமானு கேட்டிங்கன்னா வராது. இது வந்து ஃபார்மல் இருக்கனால ஆப்புக்கு வந்து நீங்கள் ஹேன் யூஸ் பண்ணுவீங்க. திரும்பவும் இங்கே வந்து ஒரு டாட் இருக்குது, இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்க, டாட் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்கு அடுத்தது வெஹ அண்ட் யஹ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஹேல முடிப்பீங்க எண்ட் ஆகும் போது. அதே மாதிரி ஹம் இருக்கும் போது அந்த வேர்ட் வந்துட்டு உங்களுக்கு ஹேல முடியும். இந்த ஹேல வந்து டாட் இருக்குல்ல, உங்களுக்கு ஹேல வந்து டாட் இருக்குது, மேலே டாட். இந்த டாட் வந்து ப்ளூரலாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ண, ப்ளூரல் ஃபார்ம் கூட சொல்லிக்கலாம். எப்போ நிறைய விஷயம் டினோட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இங்கே டாட் வரும். இல்லை ஒரு சிங்குலர் விஷயம் தான் வந்தால் நார்மலாக இங்கே வந்து வெறும் ஹே மட்டும் தான் இருக்கும். இப்போது இந்த எஹன் வெஹ சொல்லியிருக்கா சிங்குலராக இருக்குது, ஸோ இங்கே டாட் இல்லை உங்களுக்கு அந்த ஹேல. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஏ வே, இது நீங்களே கெஸ் பண்ணலாம். ஏவும் வேவும் உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்ம், அப்போ உங்களுக்கு எப்படி எண்ட் ஆகும்னா அந்த ஹேல வந்துட்டு ஒரு டாட் இருக்க போகுது. ஓகே, ஹே. ஸோ இப்படி தான் வந்துட்டு மேக்கு வந்துட்டு மேல ஆரம்பித்தா ஹூவில் முடியணும், தும்ல ஆரம்பித்தா ஹோவில் முடியும், ஹம்ல ஆரம்பித்தா ஹேல முடியும். பட் டாட்டர் இங்கே இருக்கணும். டாட் ஏன்னா வந்து ஹம்னா நாங்கள் வீன்னு சொல்லும்போது நிறைய பேர் எடுப்பாங்க. ஆப்புக்கும் வந்துட்டு டாட்டோட தான் முடியும் ஹே. அதுக்கப்புறம் எஹ வெஹக்கு வந்து நார்மல் ஹே தான். அப்புறம் ஏ வேக்கு வந்து டாட் வச்ச மாதிரி ஹே இருக்கும். ஸோ இந்த டாட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், அது வந்து உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்கை மாற்றி கொடுக்கும். இப்போது இந்த ஹே வந்து இஸ்ன்னு சொல்கிறது. ஓகே, இந்த ஹே வந்து ஆர்ன்னு சொல்கிறது. ஓகே, இப்படி இருக்கும். அதனால தான் இது வந்து இஸ் நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், சிங்குலருக்கு யூஸ் பண்ணிப்போம், ஆர் வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ தட்ஸ் வை அந்த சென்டென்ஸுமே மொத்தம் மாறுது. இது ஒரு பிகினர் ஸ்டெப். ஏன்னா நீங்கள் வந்துட்டு எப்பயா மேலே ஆரம்பித்து சென்டென்ஸை ஹோவில் முடிக்கக்கூடாது, தும்ல ஆரம்பித்து ஹூன்னு முடிக்கக்கூடாது. ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ப்ரொனவுன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த எண்ட் வேர்டுமே உங்களுக்கு மாறும். அதாவது உங்களுக்கு ஹெல்பிங் வேர்புமே வந்து உங்களுக்கு எண்டில் மாறப்போகுது. ஸோ பேஸ் ஆன் த ப்ரொனவுன்ஸ் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க. ஆல்ஸ் யூ கேன் ரெஃபர் கூகுள் இஃப் உங்களுக்கு இன்னும் டீப்லாக புரியணும்னு சொல்லிட்டுருந்தேன். So that's all for our pronouns, and with that we end this video. Thank you all for watching till now. Thank you so much.